ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன் 2 மார்க்ஸ் சம்ஸு. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது திரும்பவும் மண்டே அன்றைக்கி செகண்ட் ரிவிஷன் இருக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லோரும். யார் யார் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கிளாஸ்லேயும் சொல்லுங்கள், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்க சொல்லுங்கள். எல்லோரும் நல்ல மார்க் வாங்கி நல்லா இருக்கணும் எல்லோரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்த சம் பாருங்கள். A ladder leaning against a vertical wall makes an angle 60 degrees with the ground. The foot of the ladder is 3.5 meters away from the wall. Find the length of the ladder. சார், இந்த சம்மோட மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு லேடர்னா என்ன? ஏணி எப்படி வைப்போம்? நம்ம சாய்வாக தான் வைப்போம். அது எங்கே சாஞ்சி இருக்குனாக்கா ஒரு வால், ஏபிங்கிற ஒரு வாலில் அது ஏசிங்கிற லேடரை வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஏணிக்கும் அந்த வாலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3.5 சென்டிமீட்டர். இந்த ஏணி ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால அது ஆங்கிள் எவ்வளோ டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு? 60 டிகிரிஸ்க்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இதோட இந்த லேடரோட லெங்த் என்னன்னு கேட்குறாங்க. சரி, பார்க்கலாமா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ஸோ பிசி என்னன்னு 3.5 மீட்டர்ஸ். அப்புறம் ஆங்கிள் ஏசிபி இது 60 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஏசி? ஏசியோட லெங்த் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இன் ஏபிசி ட்ரையாங்கிளில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? எது தெரியுமோ அதை மேலே வச்சுருக்கோம், எது தெரியாதோ அதை கீழே வச்சுருக்கோம். பிசி பை ஏசி ஈக்குவல் டு காஸ் 60. ஸோ பிசி ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு அட்ஜசன்ட் சைட். ஏசிங்கிறது என்னது? ஹைபாட்டன்யூஸ். இதுதான் உங்களுக்கு காஸ் 60. அது 3.5 பை ஏசி தெரியாத எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு காஸ் 60யோட வேல்யூ 1/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஏசி இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏசி. 3.5 இன்ட்டு 2, அப்போ ஏசி என்னது? 3.5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 7 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம லெங்த். அடுத்த சம் பாருங்கள். த வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் ஆஃப் த சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் 3600 சென்டிமீட்டர் கியூப் அண்ட் 5040 சென்டிமீட்டர் கியூப். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ். ரெண்டும் எழுதியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு கோனோட ரேடியஸும் ஈக்குவல். அது R1 ஈக்குவல் டு R2. இப்போ V வந்து வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2 ஈக்குவல் டு அதை கொடுத்துருக்கிற வேல்யூ எழுதியிருக்கும். வால்யூம் ஆஃப் ஏ கோன் ஈக்குவல் டு என்னது? 1/3 πr1 h1 டிவைடட் பை 1/3 πr² h². இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 5/7. ஸோ h1 பை h2 ஈக்குவல் டு 5/7. அப்போ அதோட ரேஷியோ கேட்குறாங்க. h1 ரேஷியோ h2 ஈக்குவல் டு 5:7. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஏ டேட்டா ஆர் 15 and 48 ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டும் கொடுத்துட்டாங்க. மீனும் சிஎஃப்பும் கொடுத்தாச்சு, உங்களுக்கு சிவியும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15, சிவி ஈக்குவல் டு 48. சிக்மா தெரியாது. ஸோ சிவிக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நமக்கு என்ன வேணும்? சிக்மா வேணும். இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம சிக்மாவை எப்படி மாற்றலாம்னா, சிக்மா ஈக்குவல் டு சிவி இன்ட்டு எக்ஸ் பார் பை 100. ஸோ சிவியோட வேல்யூ தெரியும் 48, எக்ஸ் பாரோட வேல்யூ தெரியும் 15 டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 7.2. இதுதான் சிக்மாவோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that a leap year selected at random will contain 53 Saturdays அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன இப்போ பார்க்கலாம் பாருங்கள். லீப் இயர்னா எவ்வளோ டேஸ் இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் 52 டேஸ், 52 ஃபுல் வீக்ஸ். அந்த ஒரு வருஷத்தில் 52 வீக்ஸ் இருக்கும். ப்ளஸ் 2 டேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ 50. அப்போ என்னது? 52 வீக்ஸில் கண்டிப்பாக 52 சாட்டர்டேஸ் இருக்கும் அதில். ஸோ அந்த பாக்கி 2 டேஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கலாம்னாக்கா, அது எப்படி எந்த மாதிரி வரலாம்? ரிமைனிங் 2 டேஸ் அதை பாருங்கள். சண்டே மண்டேவாக வரலாம், இல்லை மண்டே டியூஸ்டே, இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த மாதிரி எனி 2 டேஸ் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 2 நாள் வரலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சாட்டர்டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சாட்டர்டேஸ் வர்ற அந்த 2 நாள் என்னன்னாக்க ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே சண்டே. நம்ம இதை எடுத்துட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? 53rd சாட்டர்டே வந்து இது 2 எடுத்துக்கும். அப்போ எத்தனை இருக்குது? ஸோ n of a is equal to 2. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சாட்டர்டே இன் எ லீப் இயர் இஸ் P of A is equal to n of A by n of S. n of A வந்து எவ்வளவு? 2 நம்ம பார்த்தோம். n of S is equal to 7. ஸோ இங்கே பார்த்துக்கோம். ஸோ இதுதான் 2/7. இதுதான் பாசிபிலிட்டி ஆஃப் த 53 சாட்டர்டேஸ்.
ஓகே, புரிஞ்சுதா சம்ஸ் எல்லாருக்கும்? அடுத்து 28th சம். இது வந்து கம்பல்சரி சம் எல்லாருக்கும். இது பாருங்க, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ எப்படி போடலாம் பார்க்கலாமா? இந்த கிவன் ஈக்குவேஷன் 2x² மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து ஏ வந்து என்னது? x²க்கு முன்னாடி இருக்குது +2, பி என்னது -3, பி, சி என்னது -1, இதெல்லாம் எழுதிட்டோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? -b/a. மைனஸ் பி என்ன வச்சுருக்கோம் நம்ம? ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது மைனஸ், பியோட வேல்யூ -3/2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா c/a -1/2 எழுதியாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா, இது ஐடென்டிட்டி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? 3/2 பவர் 2 மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா என்னது? -1/2. இதை 2வும் 4ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 3 3s are 9, 2 2s are 4 பார்த்தாச்சு. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ப்ளஸ் ஆகிடும். 2 2/1. இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 1 × 4 = 4, 1 9s are 9, 2 4s are 8. இது பண்ணியிருக்கோம். இப்போ என்னது? இதுதான் என்னது? நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். 9 + 8 = 17/4. நமக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதோட ஸ்கொயர் ரூட் வேணும். அதுதான் நம்ம ஸ்கொயர் ரூட், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 17/4. இப்போ இது 4 நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போ வெளியில் எடுத்தாக்க என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2. இதுதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. புரிஞ்சுதா? இது வரையிலும் உங்களோட 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்தது 5 மார்க்ஸ் சம் போடுறேன். இது வரையிலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.